அதிமுகவில் இருந்து வி.கே. சசிகலா குடும்பத்தினரை ஒதுக்கி வைப்பது போல கபட நாடகம் ஆடும் எடப்பாடி பழனிசாமி அணியினரை தாங்கள் நம்பவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள மர்ம முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் என்றார். எம்எல்ஏ பதவிக்காகவும் எம்பி பதவிக்காகவும் ஒரு குடும்பத்தின் வாசலில் நிற்க வேண்டிய அவல நிலை அதிமுகவினருக்கு இனி ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுக எப்போதும் தொண்டர்கள் இயக்கமாக, மக்கள் இயக்கமாக இருக்க வேண்டும் என்ற எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் எண்ணங்களை நிறைவேற்றவே தாங்கள் தர்ம யுத்தம் நடத்தி வருவதாக கூறினார். வி.கே. சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்குவது போல் எடப்பாடி பழனிசாமி அணியினர் கபட நாடகம் ஆடுவதாக கூறிய ஓபிஎஸ், கடந்த வாரம் கூட இருவரின் பெயரையும் போட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக அம்மா அணியினர் பிரமாண பத்திரம் அனுப்பியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் பேசியிருக்கிறார், நான் அந்தர்பல்ட்டி அடிக்கிறேன் பேச்சுவார்த்தையில். நாங்கள் சொன்ன கோரிக்கையை, இந்த தர்ம யுத்தத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றியிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனால் நிறைவேற்றுவோம் என்று மக்களின் எண்ணங்கள் இருப்பதனால் நாங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லி கபட நாடகத்தை நீங்கள் தொடர்ந்து அரங்கேற்றி கொண்டிருப்பதனால் இன்றைக்கும் மக்கள் உங்கள் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை, நீங்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாளிகள் என்று நினைக்கின்ற உங்களை மக்கள் சரியான பாதைக்கு, உண்மையிலே உங்களை சரியான பாதைக்கு இழுத்து வருவார்கள். இழுத்து வர முடியலை என்றால் ஒதுக்கி விடுவார்கள் என்பதனையும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. திமுகவையும் அதன் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்த ஓபிஎஸ், திமுக ஆட்சியில் 6 முதலமைச்சர்கள் தமிழகத்தில் வலம் வந்ததாக கூறினார். திமுக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை மக்கள் தற்போது மறக்கவில்லை என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு 6 முதலமைச்சர்கள், மதுரையில் ஒரு முதலமைச்சர், கோவையில் ஒரு முதலமைச்சர், திருச்சியில் ஒரு முதலமைச்சர், சென்னையில் 4 முதலமைச்சர். இப்படித்தான் கருணாநிதி ஆட்சியில் 6 முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்ட வரலாறு. கூட்டத்தில் பேசிய அதிமுக அம்மா அணியின் அவைத்தலைவர் மதுசூதனன், வி.கே. சசிகலா குடும்பத்தினருக்கு ஆதரவாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசி வருவதன் பின்னணி குறித்து கேள்வி எழுப்பினார். கருணாநிதிக்கும் குறிப்பாக அதன் செயல் தலைவருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்துவிட்டு சரி செய்து விட்டார்களோ தெரியவில்லை. இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலின் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். காரணம், அவருடைய தகப்பனாருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற